திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. அரோகரா பக்தி கோஷத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மாலையில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 8 வீதிகளில் உலா வந்து கோவில் சேர்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடக்கிறது. தேரோட்டத்தில் விநாயகர் எழுந்தருளிய தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரானது 4 ரத வீதிகளில் வலம் வந்து நிலையை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய தேரை மாலை முரசு நிர்வாக இயக்குனர் ஈரா கண்ணன் ஆதித்தன் வடம்பிடித்து தொடங்கி வைத்தார். இந்த தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என்ற ஆன்மீக கோஷத்துடன் வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரானது 4 வீதிகளில் வலம் வந்து நிலையை சென்றடையும். அதனைத் தொடர்ந்து தெய்வானை அம்பாள் எழுந்தருளி தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். மாசி திருவிழா 11ஆம் திருவிழா நாளை இரவு 10:30 மணிக்கு மேல் சுவாமி தெப்பத்தில் 11 சுற்றுக்கள் சுற்றி வரும் தெப்ப உற்சவம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த தேரோட்டத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.